பாலில் 69% கலப்பட பால்னு மத்திய அரசு ஒத்துக்குது. யூரியாவை கலக்குறாங்க, வெள்ளை பெயிண்ட் கலக்குறாங்க, பலதையும் கலக்குறாங்க. பாலே கறக்காம ஒருத்தர் தினம் 600 லிட்டரு தினம் வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. வேதிப்பொருட்களை வச்சு பால் தயார். பழங்கள், அத்தனை பழங்களையும் கார்பைட் போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க. இல்லைன்னு மறக்க சொல்லுங்க. சந்தையில் வைக்கக்கூடிய சமையல் எண்ணெய், பல எண்ணெய், கலப்பட எண்ணெய். அது ஒரு தாவர எண்ணெயோட ஒரு தாவர எண்ணெய் சேர்த்திட்டா பரவாயில்ல. இப்போ தேங்காய் எண்ணெயோட நல்லெண்ணெயோட பாமாயில் சேர்த்துருந்தா கூட பரவாயில்ல. அது ஒரு தாவர எண்ணெய், இது ஒரு தாவர எண்ணெய். பெரிய ஊர் விளைவிக்காது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒயிட் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ஆயில், அதை கலக்கிறாங்க. ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கி கலக்கிறாங்க. அதுதான் இத்தனை நோய்களுக்கு அடிப்படை காரணம். நான் சிறுவனாக இருந்தபோது, இப்போ இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவில், ஈரோடு நகரத்தில் ஒரே ஒரு மருந்து கடை இருந்தது. அதுக்கு பேர் ராஜா பார்மசிங்கிறது. இப்போ அந்த கடை இல்லை. ஒரே ஒரு மருந்து கடை ஈரோடு மாவட்டம் முழுவதும் சேர்ந்து ஒரே ஒரு மருந்து கடை, ராஜா பார்மசி, இங்கிலீஷ் பார்மசி. இன்னைக்கு எங்களுடைய வருவாய் கிராமத்தில் 17 கடை இருக்குது மருந்து கடை. ஒரு சின்ன வருவாய் கிராமத்தில். ஆக நோய் பெருகிவிட்டது. மருந்து கடைகள், மருத்துவமனைகள் கூடிவிட்டன. ஆக மருந்துங்கிற ஒரு அதிகாரம், அதில் 10 குறட்பாக்களில் வள்ளுவர் மருந்தை பற்றி சொல்கிறாரு. நாம் என்ன எதிர்பார்ப்போம்? பல மருந்துகளை பற்றி சொல்லியிருப்பார். இந்த மருந்தை உட்கொண்டா நீண்ட காலம் வாழலாம், இந்த மருந்து இந்த நோய்க்கு தீர்வு என்றெல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மருந்துங்கிற அதிகாரத்தில் மருந்து வேண்டாங்கிறார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணேன். இந்த உடலுக்கு மருந்து தேவையில்லை. இந்த உடலுக்கு மருந்து தேவையில்லை. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. எப்பன்னா, உண்ட உணவு ஜீரணித்த பின் மீண்டும் உட்கொண்டால் உடலுக்கு மருந்து தேவையில்லை. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. நாம் உண்ணக்கூடிய உணவில் மாறுபாடு, வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒரு சரிவிகித உணவாக இருக்கணும். இப்போ நான் இருக்கிற என்னுடைய வயது என்ன, என்னுடைய உழைப்பு என்ன, எவ்வளோ கலோரி வெப்பம் தேவை, அந்த வெப்பத்தை உற்பத்தி செய்ய எவ்வளோ விட்டமின், எவ்வளோ மினரல், எவ்வளோ புரோட்டீன், எவ்வளோ கார்போஹைட்ரேட், எவ்வளோ ஃபேட் மறுத்து உண்ணின். அரை வயிறு உண்ணுங்க, 1/4 வயிறு தண்ணியை குடிங்க, 1/4 வயிறு காலியாக வச்சுருங்க, ஆபத்தே இல்லைங்கிற அறிவு இருக்குது. ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? உணவு முறையில் கடா வெட்டுறோம். 3 வேளை கடாக்கறி திங்கிறோம். வீட்டில் வடை சுடுறோம். அந்த வடை சுட்ட அன்றைக்கி சோறாக்குறது கிடையாது. கொண்டாந்து தட்டத்தில் வச்சுருவாங்க. மூட்டை எடுக்கிற மாதிரி உள்ள அடுக்கிற வடைகளை அடுத்த நாள் ஃபார்வேர்ட் கியர், ரிவர்ஸ் கியர், 2 கீரு உளுந்து தர்ரு புருன்னு. உணவில் மாறுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் நாம் மாறுபட்ட உணவை தான் நாம் உண்டுகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு எல்லாம் சரியாக இருந்தது. இன்றைக்கி பயிர் முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், உணவு முறை மாற்றம், பருவநிலை மாற்றம், இறுதியில் ஏமாற்றம் என்ற நிலையை நோக்கி வேகமாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி பல பெண்கள் வீட்டில் சமைக்கிறதே இல்லை. பெரும்பாலும் கடைகளில் தான் உண்றாங்க. கடைகளில் உண்ணும்போது என்னென்ன போடுறாங்க தெரியுமா? அதில் அந்த அஜினமோட்டோ போன்ற தேவையில்லாத உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பண்டங்களையெல்லாம் ருசிக்காக போடுறாங்க. எல்லாம் கலப்படம். கலப்படம் இல்லாத பண்டங்களே கிடையாது. பாலில் 69% கலப்பட பால்னு மத்திய அரசு ஒத்துக்குது. யூரியாவை கலக்கிறாங்க, வெள்ளை பெயிண்ட்டு கலக்கிறாங்க, பலதையும் கலக்கிறாங்க. பாலே கறக்காமல் ஒருத்தர் தினம் 600 லிட்டரு தினம் விற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. வேதிப்பொருட்களை வச்சு பால் தயாரிச்சு. பழங்கள், அத்தனை பழங்களையும் கார்பைட் போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க. இல்லைன்னு மறக்க சொல்லுங்க. சந்தையில் வைக்கக்கூடிய சமையல் எண்ணெய், பல எண்ணெய், கலப்பட எண்ணெய். அது ஒரு தாவர எண்ணெயோட ஒரு தாவர எண்ணெய் சேர்த்திட்டா பரவாயில்ல. இப்போ தேங்காய் எண்ணெயோட நல்லெண்ணெயோட பாமாயில் சேர்த்துருந்தா கூட பரவாயில்ல. அது ஒரு தாவர எண்ணெய், இது ஒரு தாவர எண்ணெய். பெரிய ஊர் விளைவிக்காது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒயிட் ஆயில், இண்டஸ்ட்ரியல் ஆயில், அதை கலக்கிறாங்க. ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு வாங்கி கலக்கிறாங்க. அதுதான் இத்தனை நோய்களுக்கு அடிப்படை காரணம். மருத்துவமனைகளில் இன்றைக்கி வணிக நோக்கில் போயிட்டுது, சேவை நோக்கில் இல்லை. ஒரு மருத்துவனுக்கு இலக்கணம் சொல்லும்போது வள்ளுவர் சொல்கிறாரு, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். ஒரு நோயாளி
ஒரு மருத்துவரை நாடி சென்றால் அவர் முதலில் என்ன நோய் என்பதை கண்டறிய வேண்டும். தட் இஸ் டயக்னோசிஸ். என்ன நோய் என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். ரெண்டாவது, நோய் முதல் நாடி. ஏன் வந்தது, எதனால் வந்தது, எப்படி நடந்து கொண்டதால் வந்தது, எதன் விளைவாக வந்தது, அந்த நோயினுடைய முன் வரலாற்றை முற்றிலுமாக ஆய்ந்து பார்த்து த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் த கேஸ். இறுதியாக அது தணிக்கும் வாய் நாடி. எந்த மருந்து, எந்த சிகிச்சை அளித்தால் இந்த நோய் குணமாகும் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து தெளிந்து அதற்கேற்ப செயல்படுவதே மருத்துவம். இன்னைக்கு அப்படியே இருக்கு எல்லா வணிக நோக்கில். நீங்கள் ஏன் மருத்துவர் அதை எடு இது எடுன்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்கேனடு இந்த ஸ்கேனடுன்னு. அங்கே எடுக்கும்போது ஒரு தொகை கமிஷனுக்கு வந்துடுது. அப்படிப்பட்ட நோக்கத்தில் இன்றைக்கி சேவையெல்லாம் போயிடுச்சு. அதனால் நம்ம பயிர் முறை மாற்றம், உணவு முறை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், பருவநிலை மாற்றம், இதெல்லாம் சரி செஞ்ச பின்னாடி எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனுக்கு கண்ணோட்டம் இருக்கணும். கண்ணிற்கணிகளன் கண்ணோட்டம் அகுதின்றேர் புண்ணென்று உணரப்படும். கண்ணோட்டம் என்னும் கழிவெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. அதுதான் மிக 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 அவசியம். நன்றி.